அன்பர்களே, இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தில் வாழ்ந்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு டவுட்டுன்னு தான் சொல்லுவீங்க. குடும்பத்திற்காகவே வாழக்கூடிய நபர், இதில் தாய்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர், தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்காக பல கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நபர். ஒரு தலைமுறையில் ஒரு 3 தலைமுறை வருது அப்படின்னா அதில் ஒரு தலைமுறை வந்து ரொம்ப அதிகமாக வளர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி பிறக்கிறாங்க அப்படின்னா அது மகர ராசியோ இல்லை மகர லக்கணமாகவோ இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப அதிகமாக வளர்த்து விடுவாங்க, அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்டே வளர்த்து விடுவாங்க. இப்படி ஒருத்தன் பரம்பரையில் பிறந்தாண்டா, அவன் தாண்டா அந்த ஃபேமிலியே நிலைநாட்டி நிறுத்தினான், அவன் தாண்டா ஃபேமிலியவே நிலைநாட்டி வளர்த்து வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வரக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா அந்த மகர ராசி தான். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் சாம்ராஜ்யம் உருவாக்கக்கூடிய நபர். அரசு உத்தியோகம்லாம் வாங்குறதுக்கு இந்த மகர ராசி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக பல சிக்கல்களை தவித்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், துரோகத்தால் அதே போல் சில மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்க நீங்கள் துரோகத்தால் நிறைய மடிஞ்சு விழுந்திருக்கீங்க, அதிலிருந்து மறுபடியும் எழுந்து வந்திருக்கீங்க. ஏமாற்றத்தால் நிறைய ஏமாந்து போயிருக்கீங்க. இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய ஜாதகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதிடர் கொடுத்து செக் பண்ணுங்கள். இல்லை சார் ஒன்றும் கிளியராக இல்லை சார், ஒன்றும் லோக்கலில் கொடுக்குறது ஒன்றும் பெருசாக தெரியல சார் அப்படிங்கிறவங்க தயவு செய்து உடனடியாக உங்களது தசாபுத்தி இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்களே கால்குலேட் பண்ணிடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 அல்லது 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர், 4 ஸ்டேட்டுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம், ஆந்திர பிரதேஷ் 4 மாநிலங்களுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கூட கேட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சு இன்னும் இருக்கக்கூடிய 10 விஷயத்தை சொல்லிடுவார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்போ என்ன நிலவரம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொன்னார் அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுது, அதனால் இப்படி யாராவது ஒருத்தர் வருவாங்க, வரமாட்டாங்க, அவங்களால இவ்வளோ பிரச்சனை வரும், எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுவார். அப்படி ஒரு பிரபலமான ஜோதிடர். 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். இது வரைக்கும் அவர்கிட்ட குருகுலத்தில் இருக்கிறவங்க 200 பேர், அதாவது ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 200 பேர். அப்போ அத்தனை பேர்த்து கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா எப்படி இருப்பாங்க, கேப்டன் ஆஃப் த ஷிப் அந்த மாதிரி ஒரு ஜோதிடம் பார்ப்பார். வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இந்த மகர ராசியில் இருக்கிறவங்க எப்போவுமே சில விஷயத்துக்காக ஒரு எதிர்பார்த்து காத்துக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே தாமதமாக நடந்தது போல் தோன்றியிருக்கும். ஆனால் நீங்கள் சந்தித்த தாமதம் முழுமையாக தோல்வி இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு இனிமேல் புரிய வரும். என்ன சார் ரொம்ப லேட் ஆகுது சார், என்னன்னே தெரியல சார் அப்படின்னா தவிச்சிருப்பீங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். உங்களை பக்குவப்படுத்திய காலம் உருவாகும். சரியான மனிதர்களை அடையாளம் காட்டிய காலம் வரக்கூடிய காலம். பணத்தின் மதிப்பை புரிய வைக்கக்கூடிய காலமாக இருக்கும். குடும்ப பொறுப்பை உணர வைக்கக்கூடிய காலம். யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்கள் மனநிலையை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதாவது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களை வந்து புரிய வைக்கும். இனி முக்கியமாக நடவடிக்கையை நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு காலம். நீண்ட நாள் நின்ற வேலை அல்லது பண விஷயம் நகரும். பழைய பாக்கி தொகை கிடைக்கலாம். உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கலாம். புதிய வேலை அல்லது பொறுப்பு வரலாம். கடனை குறைக்க ஒரு வழி உருவாகலாம். வீடு, நிலம் அல்லது சொத்து முயற்சி முன்னேறலாம். திருமண பேச்சில் தெளிவு கிடைக்கலாம். குடும்பத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கலாம். உங்களை பயன்படுத்தியவங்க உண்மை தெரிய வரலாம். பழைய நண்பர் அல்லது உறவினர் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. வெளியூர் அல்லது வேறு நிறுவன வாய்ப்பு வரலாம். சிறிய சேமிப்பு பெரிய பாதுகாப்பாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நடக்க போகுதுங்க. இனி என்ன நடக்க போகுது, நீண்ட நாள் தாமதம் குறையக்கூடிய ஒரு காலகட்டங்க. வேலை தொடர்பான காத்திருப்பு முடிவுக்கு வரும். சம்பளம் அல்லது கமிஷன் வந்து கிடைக்கும். பதவி உயர்வு பற்றிய பேச்சு வரும். திருமண பேச்சு மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். சொத்து ஆவண வேலையில் நகரலாம். வீடு, கடன் முயற்சி எல்லாமே வந்து முன்னேறும். பழைய கடன் தொடர்பான தீர்வு கிடைக்கும். வழக்கு அல்லது குடும்ப பிரச்சனையிலேருந்து நகர்வு ஏற்படும். நிறுத்தப்பட்ட தொழில் முயற்சியை மீண்டும் தொடங்குவீங்க. உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க. இத்தனை நாள் உழைச்சேன் சார், பெரிய அங்கீகாரம் கிடைக்கலங்கிறீங்களா, இந்த டைம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அமைதியாக செய்த வேலை கவனிக்கப்படுங்க. மேலதிகாரி உங்கள் பொறுப்புணர்வு பாராட்டலாம். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனை கேட்கப்படலாம். உங்களை குறைத்து மதிப்பிட்டவங்க பின்னர் உதவி கேட்பாங்க. உங்களை ரொம்ப அண்டர்கிரேடாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களாம் வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்பான். மற்றவர்கள் விட்டு சென்ற வேலையை நீங்கள் முடித்து பெயர் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். கடினமான பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்படலாம். அனுபவத்திற்கான மதிப்பு அதிகரிக்கலாம். பணியாளர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் உழைப்பை புரிந்து கொள்ளலாம். யார் உண்மையானவங்க அப்படிங்கிறது தெரியலாம். தேவைக்காக மட்டும் நெருங்கியவர் விலகலாம். பணம் கேட்டவர் உண்மையான நோக்கம் புரியலாம். குடும்ப பொறுப்பை உங்கள் மீது மட்டும் வைத்திருந்தவங்க தெரியலாம். உங்கள் உழைப்பை பயன்படுத்தியவர் வெளிப்படலாம். சொத்து விஷயத்தில் உண்மை மறைத்தவங்க தெரியலாம். அதே போல் எதிர்பாராத ஒருவர் நல்ல ஆதரவாக வரலாம். நீண்ட நாள் அமைதியாக இருந்த ஒருவர் உண்மையான உறுதியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுங்க. கடன் மற்றும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் மற்றும் பணத்தோட முக்கிய முடிவு வந்து வருங்க. சிறிய கடன்களில் முதல்ல முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மாத தவணைகளை மறுசீரமைக்கலாம். நகைக்கடன் அல்லது வீட்டு கடன் பற்றி திட்டமிடலாம். கூடுதல் வருமானம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். தேவையற்ற சொத்து அல்லது பொருள் விற்கக்கூடிய எண்ணம் வரும் உங்களுக்கு. சேமிப்பை
தனிமையாக, அதாவது சேமிப்பை தனியாக வைத்துக்கணும் அப்படிங்கிற முடிவு வந்து செய்வீங்க. குடும்ப செலவுக்கு எல்லா அமைப்புகளையும் உருவாக்குவீங்க. தொழில் மற்றும் வேலை பலன்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை அழைப்பு வரலாங்க. பழைய விண்ணப்பத்திற்கு பதிவு கிடைக்கலாம். பதவி உயர்வு வாய்ப்பு உருவாகலாம். சம்பள உயர்வு பற்றிய பேச்சு நடக்கலாம். நிர்வாக பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மேலதிகாரியினுடைய நம்பிக்கை அதிகரிக்கலாம். வேறு துறைக்கு மாற்றம் வரலாம். நீண்ட நாள் ஒப்பந்த வேலை நிரந்தரமாக்கலாம். அரசு அல்லது பெரிய நிறுவன வாய்ப்பு கிடைக்கலாம். வெளியூர் வேலை வாய்ப்பு உருவாகலாம். பழைய வேலை இடத்துலேருந்து மீண்டும் அழைப்பு வரலாம். அனுபவமிக்க நபர் உதவி செய்யலாம். உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் உண்மை தெரியலாம். நீண்ட கால உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கலாம். கணக்கு, நிர்வாகம், கட்டிடம், நிலம், வாகனம் மற்றும் நிதித்துறையிலிருந்து வாய்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் செய்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வரலாங்க. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பெரிய ஒப்பந்தம் வரலாம். பழைய பாக்கி வசூலாகலாம். தொழிலில் தேவையற்ற செலவை குறைக்கலாம். புதிய கிளை தொடங்கலாம். நிலம், கட்டிடம், வாகனம், நிதி மற்றும் சேவை துறையில் வாய்ப்பு உருவாகுங்க. குடும்ப உறுப்பினர் தொழிலில் உதவக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுதுங்க. சிறிய தொழில் நிலையமாக இருந்ததெல்லாம் வருமானமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுங்க. கமிஷன் வருமானம் கொஞ்சம் கிடைக்கும். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான அமௌண்ட்டாகவும் இருக்கும். வாடகை சொத்து அல்லது வணிக இடம் மூலமாக பணம் வருங்க. இதனால் கட்டி வச்சுருந்து யாரும் வாடகைக்கு வரல அப்படிங்கிறலாம் வாடகைக்கு வருவாங்க. சமூக தொடர்பு தொழில் வாய்ப்பாக மாறக்கூடிய காலகட்டங்க. அனுபவத்தை ஆலோசனை சேவையாக மாற்றலாங்க. தொழிலில் ஒழுங்கு கொண்டு வந்தால் லாபம் அதிகரிக்கும். தொழிலில் ஒரு டிசிப்ளின் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு லாபம் வருங்க. தொழிலில் கவனிக்க வேண்டியது நண்பர் என்பதற்காக கணக்கு அலட்சியம் செய்யாதீங்க. கூட்டு தொழிலில் எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம் வச்சுக்காங்க. வாய்மொழி வாக்குறுதியை மட்டும் நம்ப வேண்டாம். புதிய வேலை உறுதி இல்லாமல் பழைய வேலையை விட வேண்டாம். எல்லா பொறுப்பையும் தனியாக ஏற்க வேண்டாம். குறைந்த சம்பளத்தில் அதிக வேலை செய்து கொண்டு இருக்க வேண்டாம். தொழில் ரகசியத்தை அனைவரிடமும் பகிர வேண்டாம். பழைய நஷ்டத்தை ஈடுகட்ட அதிக ஆபத்து எடுக்க வேண்டாம். பெரிய முதலீட்டுக்கு முன்கணக்கு பார்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பணியாளர்களிடம் அதிகமான கடுமையாக நடக்க வேண்டாம். பணம் மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும், பண வரவை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கி தொகை கிடைக்கலாம். சம்பள உயர்வு வரலாம். கமிஷன் அல்லது ஊக்கத்தொகை கிடைக்கலாம். கூடுதல் வேலை மூலமாக பணம் வரலாம். வாடகை வருமானம் கிடைக்கலாம். நிலம் அல்லது வாகன விற்பனையில் பணம் கிடைக்கலாங்க. குடும்பத்தில் ஒருவர் உதவி செய்யலாம். தொழிலில் லாபம் வரலாம். அதே போல் பழைய முதலீட்டில் சிறிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. 2 வழிகளில் வருமானம் உருவாகலாம். வேலை மாற்றத்தால் பணநிலை மேம்படலாம். சேமிப்பு மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். செலவுகள், வீட்டு செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கடன் தவணை அழுத்தம் இருக்கலாம். மருத்துவ செலவு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாகன பராமரிப்பு செலவு வரலாம். வீடு புதுப்பிக்க பணம் செலவாகலாம். குடும்ப சுப நிகழ்ச்சிக்காக செலவு வரலாம். சொத்து ஆவணத்திற்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும். தொழில் முதலீட்டுக்கு பணம் தேவைப்படலாம். வயதான குடும்ப உறுப்பினருக்காக செலவு வருங்க. கடன் நிலையை பொறுத்த வரைக்கும் சிறிய கடன்களை முதல்ல அடைக்கலாம். அதிக வட்டி கடனை முன்னுரிமையாக குறைக்கலாம். மாத தவணை மறுசீரமைப்பு பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. குடும்ப உதவியால் ஒரு கடன் முடிவுக்கு வரலாங்க. கூடுதல் வருமானம் கடன் சுமையை குறைக்க உதவுங்க. நகை கடன் தொடர்பான தீர்வு கிடைக்குங்க. வீட்டுக்கடன் அழுத்தத்தை திட்டமிட்டு கையாளலாம். தேவையற்ற புதிய கடனை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. கடன் கொடுத்தவருடன் பேசி தவணையை மாற்றுங்க. பணத்தில் கவனமாக இருங்க. பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்க வேண்டாம். உறவினர் என்பதற்காக ஆவணம் இல்லாமல் பணம் கொடுக்க வேண்டாம். வருமானம் வந்தவுடன் முழுவதையும் செலவு செய்ய வேண்டாம். அதே போல் குடும்ப செலவுக்காக சேமிப்பை முழுவதும் பயன்படுத்த வேண்டாம். அதிக லாபம் தரக்கூடிய முதலீட்டை உடனே நம்ப வேண்டாம். சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வருமானத்தை அனைவரிடமும் சொல்ல வேண்டாம். கடன் வாங்கி ஆடம்பர பொருள் வாங்க வேண்டாம். முதல்ல அவசர நிதி உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் கொடுக்கும்போது எழுதப்பட்ட ஆதாரம் வைத்துக்கொள்ளணும். அதை டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காதல் பலன்களை பொறுத்த வரைக்கும் பழைய காதல் மீண்டும் தொடருங்க. நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்க பேசுவாங்க. நண்பராக இருந்தவங்க காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். உறவில் இருந்த குழப்பம் குறையலாம். உண்மையானவர் யார் அப்படிங்கிறது தெரியலாம். போலியான அன்பு காட்டியவர் விலகுவாங்க. குடும்பம் எதிர்த்த உறவில் மீண்டும் பேச்சு வரலாங்க. புதிய அறிமுகம் மெதுவாக நல்ல உறவாக மாறலாம். மனதில் வைத்திருந்த உண்மை வெளிப்படலாம். பழைய மனக்காயம் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண நோக்கத்துடன் புதிய தொடர்பு கிடைக்கலாங்க. ஒருதலை காதலுக்கு தெளிவு வருங்க. அதே போல் காதலில் கவனமாக இருக்கணும். அன்பை மனதில் வச்சுக்கிட்டு மட்டும் செயல்படுங்க. பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்ப வேண்டாம். வேலை மன அழுத்தத்தை காதலில் காட்ட வேண்டாம். துணையினுடைய முயற்சியை குறைத்து மதிக்க வேண்டாம். பணம் மற்றும் காதலை ஒன்றாக கலக்க வேண்டாம்.
பழைய விஷயத்தை மீண்டும் மீண்டும் எடுத்து கூற வேண்டாம். உங்கள் அமைதியை துணை புரிந்து கொள்வார் அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் ஒன்றும் நடக்காது. வாய் திறந்து தான் பேசி ஆகணும். நண்பர்களிடம் உறவு ரகசியங்களை பாட்டு பகிராதீங்க. கடுமையான வார்த்தைகளை தவிர்த்துக்கோங்க. உறவில் பொறுப்பையும் எதிர்கால திட்டத்தையும் பேசணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நீண்ட நாள் தாமதமான திருமண பலன்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் தாமதமான திருமண பேச்சு நகருங்க. குடும்பம் மூலமாக நல்ல வரன் வருங்க. வேலை அல்லது தொழில் தொடர்பில் அறிமுகம் ஏற்படுங்க. பொறுப்பான துணை கிடைக்குங்க. வேறு ஊர் தொடர்புடைய வரன் அமையலாங்க. பொருளாதாரமான நிலையான குடும்பத்தில் பேச்சு வரலாங்க. முன்பு நின்ற திருமண பேச்சு மீண்டும் தொடங்கலாங்க. வயது அல்லது அனுபவத்தில் முதிர்ந்த துணை கிடைப்பாங்க. அதாவது 2 வரன்களில் தேர்வு செய்ய வேண்டிய நிலை வருங்க. தோற்றத்தை விட குணம் மற்றும் பொறுப்பை கவனிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்குங்க. அதிக எதிர்பார்ப்பால் நல்ல வாய்ப்பை தவற விட வேண்டாம். எந்த இது வந்தாலும் ஓரளவுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிங்க. வேலை மற்றும் பணநிலை தெளிவாக அறிந்த பிறகு முடிவு செய்யுங்க. அதில் ஏமாத்து வேலைகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. திருமணமானவர்களுக்கு துணையுடன் இருந்த தவறான புரிதல் குறையுங்க. பண விஷயத்தில் தெளிவு ஏற்படும். வீடு அல்லது வாகனம் வாங்க சேர்த்து திட்டமிடுவீங்க. அதே போல் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாம். துணையினுடைய வேலை அல்லது வருமானத்தில் மாற்றம் வருங்க. அதே போல் குடும்ப பொறுப்பை பகிர்ந்து கொள்ளலாம். நீண்ட நாள் பேசாத விஷயம் பேசி தீருங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கலாங்க. வேலைக்காக குடும்பத்தை புறக்கணிக்க வேண்டாம். துணையினுடைய உணர்ச்சியை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பை வார்த்தையிலையும் வெளிப்படுத்த வேணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய பிரச்சனையை மீண்டும் எடுத்து கூற வேண்டாம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாங்க. கல்வியில் முன்னேற்றம் ஏற்படலாங்க. ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. போட்டித் தேர்வில் முன்னேற்றம் கிடைக்கலாங்க. உயர்கல்வி பற்றிய முடிவு வரலாங்க. குழந்தைகளுக்காக வெளியூர் பயணம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். கல்வி செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே போல் அவர்கள் தொழிலில் எதிர்காலம் பற்றிய திட்டமிடல் ஏற்படுங்க. அதிக கட்டுப்பாடு கொடுக்க வேண்டாம். மற்ற குழந்தைகளோடு ஒப்பிட வேண்டாம். அவர்களுடைய மனநிலையை கேட்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறிய வெற்றியையும் பாராட்டணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. துல்லியமான குழந்தை பாக்கியத்தை வெளிப்படையாக பார்க்கணும் அப்படின்னா ஜாதகம் தாங்க செக் பண்ணணும். அதே போல் நிலம், வீடு, சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொத்து, வீடு, வாகனம்லாம் வாங்குறதுக்கு வலுப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைங்க. நிலம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கலாம். குடும்ப சொத்து பற்றி பேசலாம். பங்கு பிரிப்பு தெளிவாகலாம். பழைய சொத்து விற்பனை ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டுக்கடன் முயற்சி நகரலாம். புதிய வீடு கட்ட திட்டமிடலாம். பழைய வீட்டை புதுப்பிக்கலாம். தொழிலுக்கான இடம் வாங்கலாம். விவசாய நிலம் பார்க்கலாம். வாடகை வருமானம் உருவாகலாம். நீண்ட நாள் தாமதமான பதிவு வேலை செய்யலாங்க. அதெல்லாம் முடிவு அடையும். தந்தையின் வழி சொத்து தொடர்பான நல்ல தகவல் வரும். குடும்பத்தில் எதிர்காலத்திற்காக சொத்து சேர்ப்பீங்க. சொத்தில் கவனமாக இருப்பீங்க. தாய்ப்பத்திரம் மற்றும் வில்லங்க சான்றிதழை சரிபார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லை மற்றும் பாதை உரிமையை உறுதி செய்ய வேணும். குடும்ப உறவு அதாவது குடும்ப உறவு அப்படிங்கிறதுக்காக வாய்மொழியை மட்டும் நம்ப வேண்டாம். அனைத்து வாரிசுகளின் சம்பந்தத்தையும் பெறணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்பணம் கொடுத்து முன் சட்ட ஆலோசனை பெறணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டு சொத்தில் பெயர் மற்றும் பங்கு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. மறைந்த கடன் அல்லது வழக்கு உள்ளதா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. குறைந்த விலை என்பதற்காக அவசரமாக வாங்க வேண்டாங்க. மாத தவணை உங்கள் வருமானத்திற்கு ஏற்றதாக பார்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாகன பலன்களை பொறுத்த வரைக்கும் புதிய இருசக்கர வாகனம் வாங்கலாம். பழைய காரை மாற்றலாம். தொழிலுக்காக வாகனம் வாங்கலாம். குடும்பத்திற்காக வசதியான வாகனம் தேவைப்படலாங்க. பயன்படுத்திய வாகனம் நல்ல விலையில் கிடைக்கலாம் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. பழைய வாகனம் விற்று புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுதுங்க. இருந்தாலும் நீங்கள் வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஆவணம் மற்றும் காப்பீட்டை சரி பார்த்துக்கோங்க. இன்ஜின் மற்றும் சர்வீஸ் வரலாற்று எல்லாமே சரி பார்த்துக்கோங்க. பயன்படுத்திய வாகனத்தை மெக்கானிக்கிடம் காட்டணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. மாத தவணை வருமானத்திற்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோர்வுடன் வாகனம் ஓட்டாதீங்க. கைபேசி பயன்படுத்திட்டு வாகனம் ஓட்டாதீங்க. ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டவே கூடாதுங்க. இரவு மற்றும் மழைக்கால பயணத்தில் கவனமாக இருங்க. சிறிய கோளாறையும் அலட்சியம் செய்ய வேண்டாம். சமூக மரியாதைக்காக அதிக கடனில் கவனம் வாங்க. அதாவது சமூக மரியாதைக்கு அதிக கடன் வாங்கி வண்டி வாங்குறது, வண்டிக்கு செலவு பண்ணுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுலாம் பண்ணாதீங்க, மாட்டிக்குவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு வாய்ப்பு உருவாகுதுங்க. அது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துமே பரவாயில்ல. இருந்தாலும் ஒரு சில கேள்விக்குறியான சில விஷயங்கள் இருக்கும். மைண்ட் டபுள் மைண்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வேலை காரணமாக வெளியூர் செல்லுவீங்க. வேறு நகரத்திற்கு இடமாற்றம் வருங்க. பெரிய நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். வெளிநாட்டு நிறுவனம் தொடர்பு கொள்வாங்க. தொழில் காரணமாக நீண்ட தூர பயணம் ஏற்படலாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர் அல்லது உறவினர் உதவி செய்வாங்க. ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு வாடிக்கையாளர் கிடைக்கலாம். தொழில்நுட்பம் மூலமாக கட்டிடம், நிர்வாகம் அல்லது நிதித்துறையில் வாய்ப்பு வரலாம். புதிய இடத்துல வாழ்க்கையை தொடங்கலாம். பயணத்தின் மூலமாக முக்கியமான தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. திருமணத்திற்கு பிறகு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கலாங்க. வெளியூர் முயற்சியில் கவனமாக இருங்க. போலியான வேலை முகவர்களை நம்பாதீங்க.
பெரிய தொகையை முன்பணம் கொடுக்க வேண்டாம். நிறுவனம் மற்றும் ஒப்பந்தத்தை சரிபார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பளம், வேலை மற்றும் தங்குமிடத்தை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய வேலை உறுதி இல்லாமல் பழைய வேலையை விட வேண்டாங்க. நண்பர் சொன்னதால் மட்டும் வாய்ப்பை ஏற்க வேண்டாம். அதே போல் விசா மற்றும் சட்ட ஆவணங்களை நிபுணர்கள்ட்ட உறுதி செய்த பின்பு தான் மற்ற எல்லாமே பார்க்கணுங்க. அதே போல் தனிப்பட்ட ஆவணங்களை அறியாதவர்களிடம் கொடுக்காதீங்க. உங்களோட பாஸ்போர்ட்டோ இல்லை டாக்குமெண்ட்ஸில் வேறு யார்ட்டையும் கொடுக்காதீங்க. அதே போல் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்பத்தில் உங்கள் முக்கியத்துவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்க மீண்டும் பேசுவாங்க. உங்கள் ஆலோசனை மதிக்கப்படுங்க. குடும்ப அமைதிக்காக எல்லா பொறுப்பையும் தனியாக ஏற்காதீங்க, மாட்டிக்குவீங்க. உங்களோட குணாதிசயமே பூமி தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சனி தான் உங்களோட அதிபதி. அப்படியே உங்களை அப்படியே கையில் அப்படியே தாங்கி பிடிச்சிட்ருக்கும். உழைப்பு, பொறுப்பு, ஒழுக்கம், காலதாமதம் மற்றும் நிலையான வளர்ச்சியுடன் தொடர்புடைய ஒரு ராசி நீங்கள். ஸோ நீங்கள் பணத்தை கணக்காக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்லது நடக்குங்க. சமூக மரியாதையை விரும்பக்கூடிய நபர் நீங்கள். உடனடி லாபத்தை விட நிலையான வளர்ச்சியை விரும்பக்கூடிய நபர் நீங்கள். ஒரு நம்பிய பிறகு கைவிட மாட்டாங்க. அதே போல் துரோகத்தை எளிதில் மறக்க மாட்டாங்க. வேலை மற்றும் குடும்ப பொறுப்பு முக்கியமாக நினைக்கக்கூடிய நபர் நீங்கள். அன்பை வார்த்தையால் அல்ல செயலால் காட்டக்கூடிய நபர் நீங்கள். பொறுமையாக உழைத்து உயர்வாங்க. மற்றவர்கள் கைவிட்ட வேலையை நீங்கள் முடிக்கக்கூடிய நபர். தற்போது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க. அது இல்லைன்னா சொல்லலை. இந்த காலகட்டம் கொஞ்சம் பொறுமையாக தான் போயாகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. பொறுப்புணர்வு உடையவங்க நீங்கள். உழைப்பு, திட்டமிடல், மன வலிமை, நம்பகத்தன்மை, நிர்வாகத்தினெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். எதில் சவாலாக இருக்கும்னா எல்லா பொறுப்பையும் தனியாக ஏற்கக்கூடிய பழக்கம். உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் அதிகமாக வேலை செய்கிறது. ஓய்வு அலட்சியம் செய்வது. பணத்தை பற்றி அதிக கவலை. உதவி கேட்க தயக்கம். உங்களுக்கு மாற்றத்தை ஏற்க தாமதம். பழைய மனக்காயத்தை விட முடியாமல் இருக்கீங்க. குடும்பத்திற்காக தங்களை மறப்பது. அன்பை வார்த்தையால் காட்டாதது. சிறிய தோல்வியையும் பெரிய அவமானமாக நினைக்கிறது. பிறருடைய பொறுமையின்மையால் கோபப்படுறது. தங்களையே அதிகமாக குறை கூறுறது. பணம் வந்தாலும் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது தான் உங்களோட சவால். அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் நல்லா இருக்குங்க. நான் இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படிங்கிற எண்ணத்தை அனைத்தையும் நீங்களே சுமக்க வேண்டாம். ஸோ மற்றவங்ககிட்ட எப்படி பழகுவீங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆரம்பத்தில் தூரம் வைத்து பழகுவீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஒட்டிக்குவீங்க. நீண்ட கால உறவை விரும்புவாங்க. அதே போல் பணம் மற்றும் பொறுப்பில் தெளிவாக இருப்பாங்க. அன்பு, பாதுகாப்பு மற்றும் கடமையாக காட்டக்கூடிய நபர் நீங்கள். மனம் காயப்பட்டால் திடீர்னு தூரம் வைப்பாங்க. அன்பை வெளிப்படுத்தாததால் குளிர்ச்சியாக தோன்றலாம். அதே போல் நம்பிக்கை உடைந்தால் மீண்டும் நெருங்க மாட்டீங்க நீங்கள். ஸோ இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ராசிக்காரர்கள். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு காதலால் ஏமாற்றருக்கு ஒரு பெண்ணாலேயோ அல்லது பெண்ணாக இருந்தால் ஆணாலேயோ ஒரு ஏமாற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் நண்பர்களால் பண விஷயத்தில் கொஞ்சம் ஏமாற்றம் வருங்க. உறவினரால் பொறாமை விஷயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றங்க. பணியிடத்தில் துரோகத்தினால் உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் ஒருவர் தொடர்ந்து பண உதவி கேட்கும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே அற்புதமாக இருக்குது. எது இருந்தாலும் இந்த அரசு வேலை, இந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு செட் ஆகுது. இருந்தாலும் உங்களுக்கு கந்திஷ்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு விஷயம் இது பண்ணிக்க அப்படின்னாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு பண்ணுங்கள். அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா கருநீலம், சாம்பல், பழுப்பு, அடர்பச்சை, கருப்பு, மண் நிறம் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். 8, 4, 6 இது அதிர்ஷ்ட எண்கள். சாதகமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. சனி பகவானுடைய தொடர்புடைய நாளாக கருதப்படுதுங்க. அடுத்த 12 நாட்கள் நடக்கக்கூடியவைன்னு பார்த்தீங்கன்னா முதல் 3 நாளில் வேலை அல்லது பணம் தொடர்பான தகவல் வருங்க. பழைய ஒருவர் தொடர்பு கொள்வாங்க. குடும்ப பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. சிறிய செலவு ஏற்படலாங்க. மனதில் அதிகமான கவலை இருக்கலாம். உடனடி முடிவை தவிர்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்பு தெரியலாங்க. பழைய பாக்கி பற்றிய முன்னேற்றம் ஏற்படலாம். அதே போல் அடுத்த 7 to 9 நாட்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் அல்லது காதல் பற்றிய தெளிவு கிடைக்குங்க. இந்த 10 to 12 நாள் வேலை அல்லது தொழில் முடிவு உருவாங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் முழங்கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, உடல் சோர்வு, தூக்கக்குறைவு, மன அழுத்தம், செரிமான கோளாறு இதெல்லாமே நடக்குங்க. இந்த காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. செய்யக்கூடாது அப்படின்னா பிறருக்காக உங்கள் பேரில் கடன் வாங்காதீங்க, மாட்டிக்குவீங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்க. சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயரில் சிவபெருமான தரிசனம் ரொம்ப நல்லது. எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. வயதானவங்களுக்கு இந்த தொழிலாளர்கள்லாம் உதவி செய்யுங்க, ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே அற்புதமாக இருக்குது. வேறு ஏதாவது தகவல் வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.